2025 முடிஞ்சு 2026 ஆரம்பிக்க போது ஸ்டில் பீப்புள் வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு மேட்டரை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்டு எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தது தெரியுங்களா? ஒரு சில பேர் கடன் வாங்குறது எவ்வளோ பெருமையாக சொல்கிறான் பாரு, அது ஒரு ட்ராப்பு, நீ மாட்டினா உன் லைஃபே காலி அப்படின்னு திட்டுறாங்க. இன்னும் ஒரு சிலர் அப்போல்லாம் இல்லையே, நான் ஃப்ரீயாக ஃப்ளைட்டில் போகிறேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணுமா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள், ஹோட்டலில் டிஸ்கவுண்ட் வேணுமா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள், இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் 5% கேஷ்பேக் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கிரெடிட் கார்டுங்கிறது நல்லதா கெட்டதா, இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு கிரெடிட் கார்டை வாங்குறது, எந்த கிரெடிட் கார்டை வாங்குறது அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். So stay tuned. ஸோ பேசிக்கலி கிரெடிட் கார்டுங்கிறது கடன் வாங்குறது தான். கடன் வாங்குறதுனோடனே உடனே தப்பாக நினைக்காதீங்க. நம்ம பேங்க்கு கிட்ட இருந்தால் கடன் வாங்குறோம், பேங்க்கே நமக்கு கடன் கொடுக்குறான், அதான் லோன் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோன் வேற கிரெடிட் கார்டு வேற. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போது நான் கடைக்கு போய் இந்த ஃபோன் வாங்குறேன்னு வச்சுப்போம், இந்த ஃபோனோட விலை 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போது நான் 1 லட்ச ரூபா கடைக்காரர்கிட்ட கொடுத்தா அவர் எனக்கு இந்த ஃபோனை கொடுத்துருவார், கரெக்டாக? இப்போ இதுவே நான் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்கினேன்னா எனக்கு பதிலாக பேங்க் வந்து கடைக்காரர்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துருவான், கடைக்காரன் ஃபோனை என்கிட்ட கொடுத்துருவான். நான் வாங்கின இந்த கடனை 30லேருந்து 40 நாளுக்குள்ளே பேங்க் கிட்ட கொடுத்தா போதும். அட என்ன ப்ரோ இது செம்மையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நான் வாங்கின கடனில் அட்லீஸ்ட் ஒரு 10% கட்டினா கூட போதும், மீதியை பொறுமையாக அப்புறம் கூட கட்டிக்கலாம். இப்போ ஓகே ப்ரோ, நான் போய் இப்போ ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும், இப்போ நான் ஒரு பேங்க்கில் போய் கிரெடிட் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா? பேங்க் வந்து இவனை நம்பி கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சிபில் ஸ்கோர். ஸோ இந்த சிபில் அப்படிங்கிறது என்னன்னா, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். அதாவது இது ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி ஒருத்தரோட கிரெடிட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, கடனை திருப்பி கட்டியிருக்காரா, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, சம்பளத்துக்கும் லோனுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, இல்லை சம்பளத்தை மீறி கடன் வாங்குறாரா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற அந்த ஸ்கோரை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஜென்ரலாக 750க்கு மேலே உங்கள் சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா நல்லதுன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நீங்கள் நிறைய லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் சிபில் ஸ்கோர்லாம் அடி வாங்கும். இப்போ இவனுக்கு எவ்வளோ கடன் கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கிரெடிட் லிமிட். இந்த கிரெடிட் லிமிட்டுங்கிறது யூஸ்வலி உங்களோட மந்த்லி சேலரியிலேருந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் இருக்கும். பட் உங்களோட கிரெடிட் கார்டு யூசேஜை பொறுத்து வேணும்னா இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு லோன் எதுவுமே இல்லை, சேலரியும் நல்ல சேலரி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நிறைய கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh கிரெடிட் லிமிட், 2 lakhs கிரெடிட் லிமிட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் யூசேஜை பொறுத்து அந்த லிமிட்டை 2 lakhsலேருந்து 2.5 lakhs 3 lakhsன்னு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு கார்டை பொறுத்து இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ நிறைய பேர் டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டெபிட் கார்டுங்கிறது என் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 இருக்குன்னா, இந்த டெபிட் கார்டை என்ன தான் யூஸ் பண்ணாலும் அந்த 10,000 தான் என்னால் எடுக்க முடியும், அதுக்கு மேலே 1 ரூபா கூட என்னால் எடுக்க முடியாது. இப்போ இதுவே கிரெடிட் கார்டுனா என்னோட கிரெடிட் லிமிட்டை பொறுத்து என்னால் எவ்வளோ வேண்டாம் ஸ்வைப் பண்ணிக்கலாம். இதுதான் கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ எல்லா கிரெடிட் கார்ட்ஸும் ஈக்குவல் கிடையாது. இதை சிம்பிளாக 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று யூசேஜ் பேஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ், இன்னொன்று டியர் பேஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ். இப்போ யூசேஜ் பேஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரிவார்ட் பேஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ், இன்னொன்று கேஷ்பேக் கார்ட்ஸ், இன்னொன்று ட்ராவல் ஆர் ஷாப்பிங் கார்ட்ஸ். நீங்கள் இந்த ரிவார்ட் பேஸ்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக உங்கள் கிரெடிட் கார்டிலே வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ நீங்கள் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட கேஷ்பேக் வந்துடும். இப்போ இதுவே நீங்கள் ட்ராவல் ஆர் ஷாப்பிங் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பெண்டிங் கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது போக பேசிக், ப்ரீமியம் அண்ட் சூப்பர் ப்ரீமியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ பேசிக் கார்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும், பட் கிரெடிட் லிமிட்டும் ரிவார்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் இருக்கும். இப்போ ப்ரீமியம் கார்ட்ஸ்னால் கொஞ்சம் கிரெடிட் லிமிட் அதிகமாக இருக்கும், பட் அட் த சேம் டைம் ஃபீஸும் அதிகமாக கட்டணும். இப்போ சூப்பர் ப்ரீமியம் கார்ட்ஸ்னால் லான்ச் ஆக்சஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸு, ஹோட்டல் புக்கிங்ஸ்னு எல்லா லக்ஸுரி பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், பட் இதோட ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒரு இயர்லி ஃபீன்னு ஒன்று இருக்கும்.
அது 3000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், ஏன் 10,000 20,000 எவ்வளோ வேண்டா இருக்கலாம். பட் இது இல்லாமல் நிறைய ஹிடன் சார்ஜஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ கிரெடிட் கார்டுக்கு எதுக்கு ப்ரோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களை நம்பி பேங்க் கடன் கொடுக்குறான்ல, இப்போ கடனை திருப்ப கொடுக்கலன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க கரெக்டா. ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 1 ரூபா வட்டி 5 ரூபா வட்டிலாம் கிடையாது. 30% 40% இன்ட்ரெஸ்ட் போடுவான். இப்போ இதுவே டெபிட் கார்டுக்கு பதிலாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷை வித்ட்ரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வித்ட்ராயல் ஃபீன்னு தனியாக வர ஒன்று போடுவான். இப்போ நீங்கள் இதுவே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ஃபீஸே 3-5% ஃபோரெக்ஸ் சார்ஜஸ் போடுவாங்க. இப்போ இதெல்லாம் விட டைமுக்குள்ளே நீ கடனை திரும்ப கட்டலன்னு வச்சுக்கோ, மவனை நீ செத்த. ஒவ்வொரு நாளுக்கும் லேட் பேமெண்ட் ஃபீன்னு ஒன்று போடுவான். இப்போ நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால என் கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். இப்போ இது எதனால அஃபெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைமுக்கு பே பண்ணாமல் விடுறது, இது இல்லாமல் 1 லட்சம் லிமிட் இருக்கேன்னு சொல்லிட்டு 1 லட்சத்தையும் செலவு பண்ணுறது, இன்னொன்று என்னன்னா 1 லட்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2-3 கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது. இப்போ எனக்கு கிரெடிட் கார்டே வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாலும் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். இப்போ பேங்க்ல தான் நம்ம கடன் வாங்குறோம், கடனையும் டைமுக்கு திரும்ப கொடுத்துட்றோன்னா எந்த ஃபைனும் இருக்காது கரெக்டாக. அப்புறம் எப்படி ப்ரோ இந்த பேங்க்லாம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒரு ஆனுவல் ஃபீ இருக்கும். இது இல்லாமல் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதுக்கும் 1%, 2% டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் கடனை லேட்டாக கட்டினீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் லேட் பேமெண்ட் ஃபீஸ்ன்னு இருக்கும். இது போக இந்த ஃபாரெக்ஸ் சார்ஜஸ், மர்ச்சன்ட் சார்ஜஸ்ன்னு ஏகப்பட்ட ஃபீஸை அவன் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது. இப்போ என்ன ப்ரோ எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க, அப்போ கிரெடிட் கார்டில் எந்த யூஸுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருக்கோ ஜாரா. இப்போ ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு எல்லாரும் எதுக்கு வாங்குறாங்கன்னா, ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ். இப்போ ஏர்போர்ட்டில் இருக்க லவுஞ்சுனா என்னன்னா, அது ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி. ஒரு 2 to 3 hours நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து பஃபேல இருக்கும், ஜூஸ் இருக்கும், ஏன் சரக்கு கூட இருக்கும். ஒரு சில லவுஞ்சில் சார்ஜ் போட்டுக்கலாம், தூங்கிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு லவுஞ்சும் அட்லீஸ்ட் 1000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இதுவே நீங்கள் ரைட்டான கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவுஞ்சை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு இத்தனை லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்குது, இல்லை ஒரு குவார்ட்டருக்கு ஒரு லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்குது, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், இல்லை வந்து என் பேக்கேஜ் வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அப்போல்லாம் எடுத்தோம்னா கிரெடிட் கார்டு வச்சு பெனிஃபிட்ஸ் இருக்குது. மூணாவது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ எதை எடுத்தாலும் இந்த கிரெடிட் கார்டு இருந்தால் 5% டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட். பிக் பில்லியன் டேஸ் சேலில் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 20% டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. பட் மெயினாக எல்லோரும் கிரெடிட் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் பொருளை நம்ம உடனே வாங்கணும்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐ போட்டுடலாமே, அதுவும் நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டால் இன்னும் சூப்பர். அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் கிரெடிட் கார்டே வாங்குறாங்க. இப்போ எப்படி ரைட்டான கிரெடிட் கார்டு சூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, எந்த கிரெடிட் கார்டில் நிறையா லிமிட் இருக்கோ அதானே நல்லது அப்படின்னு சூஸ் பண்ணாதீங்க. எந்த கிரெடிட் கார்டில் நமக்கு நிறையா ரிவார்ட்ஸ் வருதோ அதை பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு, ஆனுவல் ஃபீ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது, அட் த சேம் டைம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் ஃபீ 3000 5000 பே பண்ணுறோம்ல, இப்போ இந்த ஃபீஸை கூட டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவாங்க. எப்போனா ஒரு 6 monthsக்குள்ளே ஆர் 1 yearக்குள்ளே நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆனுவல் ஃபீஸை நாங்கள் கழிச்சுக்கிறோம் அப்படின்னு இருக்குது. அண்ட் இது இல்லாமல் நான் நிறையா ட்ராவல் பண்ணுறேன்னா ட்ராவல் ரிலேட்டட் கார்டாக பார்த்து வாங்கணும். இல்லை நான் வந்துட்டு நிறையா ஷாப்பிங் பண்ணுவேன், எனக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வேணும்னா ஷாப்பிங் கார்ட்ஸாக வாங்கணும். நான் ஹோட்டல் நிறையா ஸ்டே பண்ணுவேன், ஃப்ளைட்ஸ் நிறையா புக் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த கிரெடிட் கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி வாங்கணும். இப்போ ஒரு கிரெடிட் கார்டோட ஃபீஸு, அதோட பெனிஃபிட்ஸு, 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும், எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ கேஷ் வரும், இந்த மாதிரி ஒரு 10 கிரெடிட் கார்ட்ஸ் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்டுன்னு இந்த இமேஜில் போடுறேன், மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ நான் கிரெடிட் கார்டை வாங்கிட்டேன், இது எப்படி நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே 30%க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதாவது 1 லட்சம் லிமிட் இருந்தாலும் 30,000க்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறையா லிமிட் இருக்குது, நிறையா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கும். இப்போ ரெண்டாவது, ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 0 காஸ்ட் இஎம்ஐ இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. தேர்டு, கடனை திரும்ப கட்டுறப்போ எப்பயுமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மினிமம் டியூ மட்டும் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் ஃபைனலாக ஆட்டோ பே எனேபிள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மறந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த லேட் பேமெண்ட் ஃபீஸுங்கிற தலைவலி கூட இருக்காது.
இப்போ நான் என்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இது முன்னாடி வரைக்கும் HDFCயில் டைனர்ஸ் கிளப்னு ஒரு கார்டு யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ அதுலேருந்து அப்கிரேட் பண்ணி இப்போது மேரியட் பான்வாய் அப்படிங்கிற கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கார்டில் 3.75 lakhs வரைக்கும் லிமிட் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 24 லான்ச் ஆக்சஸ் இருக்குது. அதாவது 12 இந்தியாவுக்குள்ளே 12 இந்தியாவுக்கு வெளியே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் ஏன் டைனர்ஸ் கிளப்லேருந்து மேரியட் பான்வாய் அப்கிரேட் ஆனு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மேரியட் பான்வாய் கார்டில் நான் 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு 4 மேரியட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த மேரியட் ஹோட்டல்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த ஹோட்டலில் போயிட்டு இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி ஒரு 5,000லேருந்து 10,000 மேரியட் பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1 night ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு லெவரேஜ் மாதிரி. இப்போ ஒரு மாதத்துக்கு இந்த EB, ரெண்ட்டு, ஃபுட்டு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 1 லட்ச ரூபாயை ஜிபே, கேஷு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது மோஸ்ட்லி. இப்போ இதுவே நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறேன்னா, ஒன்று என்னால் 0 cost EMI எடுத்துக்க முடியும். அது இல்லைனா நான் இந்த ஸ்பெண்ட் பண்ணுற 1 லட்ச ரூபாய்க்கும் எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நான் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இது போக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுன்னு நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அப்போ நிறையா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நான் ஒவ்வொரு ரூபாய் என் கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, அந்த ஒவ்வொரு ரூபாயும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இல்லைனா நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ என் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் இருக்குது. சரி, ஒரு கடையில் போய் 1000 ரூபாய் இப்படின்னு ஜிபே பண்ணுறதுக்கு பதிலாக என் கிரெடிட் கார்டில் 1000 ரூபா போட்டுக்கோங்கன்னு சொல்லுவேன். இப்படி தான் யூஸ் பண்ணுமே தவிர, அக்கௌண்ட்டில் வெறும் 5 ரூபாயை வச்சுக்கிட்டு நான் போய் கிரெடிட் கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடி சொன்ன அந்த ட்ராப்புன்னு சொன்னல, அந்த ட்ராப்புக்குள்ளே போய் நீங்கள் உழுதுருவீங்க. அப்புறம் உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டுனா என்ன, ஒரு கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம வாங்கணும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்குது, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நான் என்ன கார்டு யூஸ் பண்ணுறேன், எப்படிலாம் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச கிரெடிட் கார்டை வாங்கி டிசிப்ளின்டாக தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும், இந்த டாபிக் வீடியோலாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ when Stonks is here, no more fear. Cheers.